வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு ஊரிலே நபர் ஒருவர் வாழ்ந்து வருகின்றார். அந்த நபர் அந்த ஊர் மக்களுக்கு விரோதமாக சில செயற்பாடுகளை செய்து வருகின்றார். அதற்காக அந்த ஊர் மக்களால் மிகவும் மோசமாக, கீழ்த்தரமாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றார். இருந்தும் அவர் தனது விரோதமான செயற்பாடுகளை இறுதி வரை நிறுத்தவில்லை. ஒரு நாள் அவர் மரணமடைகின்றார். மரணமடைந்து அவர் மேலோகம் செல்லும் போது அங்கே ஜெமதூதர்கள் இவர் பூலோகத்தில் ஆற்றின விரோதமான செயல்களுக்காக கடுமையான தண்டனையை வழங்குகிறார்கள். அந்த வேளையிலே இவரை விமர்சனம் செய்து கொண்டிருந்த சிலரும் மரணமடைந்து அங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கோ ஜெமதூதர்கள் இவருக்கு கொடுத்த தண்டனையிலும் அதிகமான தண்டனையை கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஏன் எங்களுக்கு அதிக தண்டனை என்று. அதற்கு ஜெமதூதர்கள் கூறினார்கள், அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அகப்பட்டு தான் சரியென எண்ணியதை உறுதியுடன் செய்தார். ஆனால் நீங்களோ அவரை குற்றஞ்சாட்டிக் கொண்டும் விமர்சனம் செய்து கொண்டும் இருந்தீர்கள். அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக ஒரு தீர்வுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அவ்வாறு தீர்வுகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த முன்வந்திருந்தால் அவரையும் குற்றத்திலிருந்து காப்பாற்றியிருக்கலாம். எனவே அவரை குற்றவாளியாக்கின பொறுப்பும் உங்களுடையதே என்று கூறினார்கள் யமதூதர்கள். இதுதான் இந்த கதை. நாம் மாறுவோம், நாளைய உலகை மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.